அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள். இந்த காணொளியிலே திகதிகளின் கூட்டுத்தொகை தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். ஏற்கனவே நான் கடந்த காணொளியிலே ஒவ்வொரு மாதங்களிலும் நாட்கள் அமையக்கூடிய தடவைகள், இத்தனை தடவைகள் ஒவ்வொரு தினங்களும் அமையும் என்பது தொடர்பாக பதிவேற்றிருந்தேன். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த காணொளியிலே திகதிகளின் கூட்டுத்தொகை தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலே முதலாவதாக 31 நாட்களை கொண்ட மாதங்களிலே திகதிகளின் கூட்டுத்தொகை எவ்வாறு அமைகின்றது என்பது தொடர்பாக பார்க்க போகின்றோம். முதலாவதாக 31 நாட்களை கொண்ட மாதங்களை எடுத்துக்கொள்கின்ற போது, ஏற்கனவே பார்த்தது போன்று 1ஆம், 2ஆம், 3ஆம் திகதிகளில் வரக்கூடிய நாட்கள் 5 தடவைகளும், ஏனைய நாட்கள் 4 தடவைகளும் காணப்படும். எனவே திகதிகளுடைய கூட்டுத்தொகையும் ஒவ்வொரு நாளுக்கு ஏற்ற வகையிலே, ஒவ்வொரு திகதிகளுக்கு ஏற்ற வகையிலே வேறுபட்டு காணப்படும். முதலிலே நாங்கள் 1ஆம், 2ஆம், 3ஆம் திகதிகளுடைய கூட்டுத்தொகையை பார்ப்போம். ஏற்கனவே குறிப்பிட்டது போல 1ஆம், 2ஆம், 3ஆம் திகதிகளிலே அமையக்கூடிய நாட்கள் 5 தடவைகள் காணப்படப் போகின்றன. அவற்றுடைய திகதிகளை பார்ப்போம். 1ஆம் திகதியை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், 1ஆம் திகதி, 8ஆம் திகதி, 15ஆம் திகதி, 22ஆம் திகதி, 29ஆம் திகதி. இந்த 5ம் ஒரே தினமாகத்தான் இருக்கும். உதாரணமாக 1ஆம் திகதி திங்கட்கிழமையாக இருந்தால், அந்த மாதத்திலே இருக்கக்கூடிய திங்கட்கிழமைகளின் திகதிகள் 1, 8, 15, 22, 29 என்ற வகையிலே 5 தடவைகள் காணப்படும். அதேபோன்று 2ஆம் திகதியினுடைய ஒழுங்குகளை பார்த்தோமாக இருந்தால் 2, 9, 16, 23, 30 என்ற வகையிலே அமையும். 3ஆம் திகதியினுடைய ஒழுங்கினை பார்க்கின்ற போது 3, 10, 17, 24, 31 என்ற வகையிலே 5 தடவைகள் அமையும். இவற்றினுடைய கூட்டுத்தொகையினை பார்க்கின்ற போது 1ஆம் திகதியினுடைய ஒழுங்கிலே 75 கூட்டுத்தொகையாக இருக்கும். 1, 8, 15, 22, 29 இந்த 5 திகதிகளுடைய கூட்டுத்தொகை 75ஆக காணப்படும். 2, 9, 16, 23, 30 இந்த 5 திகதிகளுடைய கூட்டுத்தொகை 80ஆக காணப்படும். 3, 10, 17, 24, 31 இந்த 5 திகதிகளுடைய கூட்டுத்தொகை 85ஆக காணப்படும். இது 31 நாட்களை கொண்ட மாதங்களில் மாத்திரமே இவ்வாறு நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். எவ்வாறு என்று சொன்னால் 31 வரைக்கும் அந்த திகதி செல்கின்ற போது 85 கூட்டுத்தொகை ஆகக்கூடிய ஒரு பெருமானமாக காணப்படும். இதுவே 30 நாட்களை கொண்ட மாதமாக இருந்தால் அந்த 85 அங்கே பெறப்போவதில்லை. அவ்வாறு ஒவ்வொரு மாதங்களுடைய நாட்களுடைய எண்ணிக்கையின் வேறுபாட்டுக்கு ஏற்ற வகையிலே திகதிகளின் கூட்டுத்தொகை மாற்றமடைந்து கொண்டு செல்லும். ஆகவே 31 நாட்களை கொண்ட மாதத்திலே 1ஆம் திகதியிலே அமையக்கூடிய திகதிகளின் கூட்டுத்தொகை 75ஆகவும், 2ஆம் திகதியினுடைய ஒழுங்கிலே அமையக்கூடிய திகதிகளின் கூட்டுத்தொகை 80ஆகவும், 3ஆம் திகதியிலே அமையக்கூடிய திகதிகளின் ஒழுங்குகளின் கூட்டுத்தொகை 85ஆகவும் காணப்படும். தொடர்ச்சியாக 4ஆம் திகதியிலே 4ஆம் திகதியினுடைய ஒழுங்கமைப்பை பார்க்கின்ற போது 4ஆம் திகதிக்கு பின்னர் வரக்கூடிய நாட்கள் அந்த ஒழுங்குகள் எல்லாமே 4 தடவைகள் தான் காணப்படப் போகின்றன. அவற்றுடைய திகதிகளை பார்க்கின்ற போது முதலாவதாக 4ஆம் திகதியை எடுத்துக்கொண்டால் 4ஆம் திகதி, அடுத்ததாக 11, 18, 25 இந்த 4 திகதிகளுடைய கூட்டுத்தொகை 58ஆக காணப்படும். 5ஆம் திகதியினுடைய ஒழுங்கினை எடுத்துக்கொண்டால் 5ஆம் திகதி, அடுத்ததாக 12, 19, 26 இந்த 4 திகதிகளுடைய கூட்டுத்தொகை 62ஆக காணப்படும். அடுத்ததாக 6ஆம் திகதியினுடைய திகதிகளின் ஒழுங்குகளை பார்க்கின்ற போது 6, 13, 20, 27 என்ற வகையிலே 4 தினங்களும் ஒரே நாளாகவே காணப்படும். இதனுடைய இந்த திகதிகளுடைய கூட்டுத்தொகை 66ஆக காணப்படும். 7ஆம் திகதியினுடைய ஒழுங்கினை பார்க்கின்ற போது 7, 14, 21, 28 இந்த 4 தினங்களும் இந்த 4 திகதிகளும் ஒரே தினங்களாகவே காணப்படப் போகின்றன. இவற்றுடைய திகதிகளின் கூட்டுத்தொகை 70ஆக காணப்படும். எனவே 31 நாட்களை கொண்ட மாதம் ஒன்றிலே ஒவ்வொரு திகதிகளுடைய கூட்டுத்தொகை, அதாவது அந்த மாதத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் எத்தனை தடவைகள் அமைகின்றன என்பதற்கேற்ற வகையிலே திகதிகளின் கூட்டுத்தொகை வேறுபட்டு கொண்டு செல்லும். எனவே இது 31 நாட்களை கொண்ட மாதங்களிலே அமையக்கூடிய திகதிகளின் கூட்டுத்தொகையாக காணப்படும். அடுத்ததாக 30 நாட்களை கொண்ட மாதங்களிலே திகதிகள் எவ்வாறு அமைகின்றது என்பதனை பார்ப்போம். 30 நாட்களை கொண்ட மாதமாக இருந்தால் 1ஆம் திகதி, 2ஆம் திகதிகளில் வரவேண்டிய அந்த தினங்கள் தான் 5 தடவைகள் காணப்படும். ஏனையவை 4 தடவைகள் காணப்படும். எனவே திகதிகளின் கூட்டுத்தொகையை பார்க்கின்ற போது 1ஆம் திகதியினுடைய அமைப்பினை பார்ப்போம். 1, 8, 15, 22, 29 அவற்றினுடைய கூட்டுத்தொகை 75ஆகவும், 2, 9, 16, 23, 30 அவற்றினுடைய கூட்டுத்தொகை 80ஆகவும் காணப்படும். ஏனைய தினங்கள் அனைத்துமே 4 தடவைகள் தான் காணப்படும். 3ஆம் தேதியின் ஒழுங்கை எடுத்துக்கொண்டால் 3, 10, 17,
24. இந்த 4 தடவைகள் தான் காணப்படும். அந்த வகையிலே இவற்றுடைய கூட்டுத்தொகை 54ஆக இருக்கும். 4ஆம் திகதியினுடைய ஒழுங்கமைப்பினை பார்க்கின்ற போது 4, 11, 18, 25 இவற்றினுடைய கூட்டுத்தொகை 58ஆக காணப்படும். 5ஆம் திகதியினுடைய ஒழுங்கினை பார்க்கின்ற போது 5, 12, 19, 26 இவற்றினுடைய கூட்டுத்தொகை 62ஆக காணப்படும். 6ஆம் திகதியினுடைய கூட்டுத்தொகை ஒழுங்கினை பார்க்கின்ற போது 6, 13, 20, 27 இவற்றினுடைய கூட்டுத்தொகை 66ஆக காணப்படும். 7ஆம் திகதியினுடைய ஒழுங்கினை பார்க்கின்ற போது 7, 14, 21, 28 இவற்றினுடைய கூட்டுத்தொகை 70ஆக காணப்படும். எனவே இவ்வாறாக 30 நாட்களை கொண்ட மாதம் ஒன்றிலே திகதிகளின் கூட்டுத்தொகை இவ்வாறாக அமையும். இதிலே நீங்க கவனித்தீர்களாக இருந்தால் 31 நாட்களை கொண்ட மாதத்திற்கும் 30 நாட்களை கொண்ட மாதம் ஒரு சிறிய ஒரு வித்தியாசம் தான் இங்கே காணப்படுகின்றது. 31 நாட்களை கொண்ட மாதத்திலே 3ஆம் திகதி 5 தடவைகள் இடம்பெறுகின்ற காரணத்தினாலே அதனுடைய திகதிகளின் கூட்டுத்தொகை 85ஆக காணப்படுகிறது. இங்கே அதாவது 30 நாட்களை கொண்ட மாதத்திலே 3ஆம் தேதியிலே அமைய வேண்டிய அந்த நாளுடைய தடவைகள் 4ஆக காணப்படுகின்றது. எனவே திகதியினுடைய கூட்டுத்தொகை மாற்றமடைகின்றது. அதனை கவனித்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக 29 நாட்களை மட்டும் கொண்ட மாதங்களுடைய திகதிகளின் கூட்டுத்தொகையை பார்க்கின்ற போது அங்கே 1ஆம் தேதியிலே அமைய வேண்டிய அந்த தினம் மாத்திரமே 5 தடவைகள் காணப்படும். ஏனைய தினங்கள் யாவும் 4 தடவைகள் மாத்திரமே காணப்படும். எனவே 1ஆம் தேதியினுடைய திகதி ஒழுங்கமைப்பு அதனுடைய கூட்டுத்தொகையை பார்க்கின்ற போது 1, 8, 15, 22, 29 அவருடைய கூட்டுத்தொகை 75ஆக காணப்படும். ஏனைய திகதிகளிலே அமைய வேண்டிய தினங்கள் யாவுமே 4 தடவைகள் மாத்திரமே காணப்படும். 2ஆம் தேதியை பார்க்கின்ற போது 2, 9, 16, 23 இதனுடைய கூட்டுத்தொகை 50ஆக காணப்படும். 3ஆம் தேதியினுடைய ஒழுங்கமைப்பானது 54ஆக காணப்படும். 4ஆம் திகதியினுடைய திகதிகளுடைய ஒழுங்கமைப்பிலே 58ஆக காணப்படும். 5ஆம் திகதியினுடைய ஒழுங்கமைப்பிலே 62ஆக காணப்படும். 6ஆம் திகதியினுடைய ஒழுங்கமைப்பிலே 66ஆக காணப்படும். 7ஆம் திகதியினுடைய ஒழுங்கமைப்பிலே 70ஆக காணப்படும். திகதிகளோட கூட்டுத்தொகை ஏற்கனவே முதல் 2 மாதங்களிலே இதற்கான முழுமையான விளக்கத்தை நான் வழங்கியிருக்கின்றேன். எனவேதான் இதனை சுருக்கமாக இங்கே தெரிவித்தேன். அடுத்ததாக நாங்கள் 28 நாட்களை கொண்ட இந்த மாதத்தினை பார்க்கின்ற போது சாதாரண வருடத்தில் அமைகின்ற பிப்ரவரி மாதத்தில் மாத்திரமே 28 நாட்கள் மட்டும் அங்கே காணப்படும். அவற்றினுடைய திகதி ஒழுங்கமைப்பை பார்க்கின்ற போது இந்த மாதத்திலே அனைத்து நாட்களுமே 4 தடவைகள் காணப்பட போகின்றன. எனவே இங்கே 5 சந்தர்ப்பங்கள் 5 தடவைகள் வருவதற்கான சந்தர்ப்பங்கள் எதுவுமே இல்லை. சாதாரண வருடத்தில் வர வேண்டிய பிப்ரவரி மாதத்திலே எந்த ஒரு நாளும் 5 தடவைகள் இடம்பெற மாட்டாது. அதனை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே 1ஆம் தேதியாக இருக்கலாம் அல்லது 5ஆம் தேதியாக இருக்கலாம் அல்லது 7ஆம் தேதியாக இருக்கலாம். எந்த திகதியின் ஒழுங்கமைப்பாக இருந்தாலும் அனைத்துமே 4 தடவைகள் மாத்திரமே அங்கே இடம்பெறப் போகின்றன. ஆகவே 1ஆம் தேதியினுடைய ஒழுங்கமைப்பை பார்க்கின்ற போது 1, 8, 15, 22 அவற்றினுடைய கூட்டுத்தொகையை பார்க்கின்ற போது 46ஆக இருக்கும். 46ஆக இருக்கும். 2ஆம் திகதியினுடைய ஒழுங்கமைப்பிலே வர வேண்டிய திகதிகளின் கூட்டுத்தொகை 50ஆக இருக்கும். 3ஆம் திகதியினுடைய ஒழுங்கமைப்பில் வர வேண்டிய திகதிகளின் கூட்டுத்தொகை 54ஆக இருக்கும். 4ஆம் திகதியினுடைய ஒழுங்கமைப்பில் வர வேண்டிய திகதிகளின் கூட்டுத்தொகை 58ஆக இருக்கும். 5ஆம் திகதியினுடைய ஒழுங்கமைப்பிலே வர வேண்டிய திகதிகளின் கூட்டுத்தொகை 62ஆக இருக்கும். 6ஆம் திகதியிலே வர வேண்டிய திகதிகளின் கூட்டுத்தொகையின் மொத்த கூட்டுத்தொகை 66ஆக இருக்கும். 7ஆம் திகதியிலே வர வேண்டிய அந்த நாட்களுடைய திகதிகளின் கூட்டுத்தொகை 70ஆக இருக்கும். இவருடைய விரிவான விளக்கத்தை ஏற்கனவே ஆரம்பத்திலே குறிப்பிட்டிருந்தேன். அதனை நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள். எனவே இவ்வாறாக வேறுபட்ட எண்ணிக்கையை கொண்ட மாதங்களுடைய திகதிகளின் வேறுபாட்டுக்கு ஏற்ற வகையிலே திகதிகளுடைய கூட்டுத்தொகையும் மாற்றமடையும்.